எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் டியர் லேர்னர்ஸ். அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? பட் இந்த மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. முக்கியமாக யாருக்குன்னா ஸ்பேஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி லவர்ஸ்க்கு. பிகாஸ் இந்த மாதம் அக்டோபர் 4 to 10 ஒரு ஸ்பெஷல் என்னன்னா த வேர்ல்டு ஸ்பேஸ் வீக், உலக விண்வெளி வாரம். இந்த மாதம் அக்டோபர் 4 to 10 தான் நடக்குது. பட் இது நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? இது எதுக்கு? பிகாஸ் மனிதன் உருவானதுலேருந்தே அவனுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவன் பதில் தேடிக்கிட்டே இருக்கான் எல்லா இடங்கள்லையும். முக்கியமாக வானத்தில் அவனுக்கு பதில்கள் கிடைத்தது, அதை விட அதிகமாக கேள்விகள் கிடைச்சது. இருந்தாலும் அவனுடைய ஆர்வம் மட்டும் நிலச்சி நின்றுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இதுவும். சரி, அது ஏன் பர்டிகுலராக அக்டோபர் 4 to 10 மட்டும் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்காக கொண்டாடுறோம்? பிகாஸ் இந்த அக்டோபர் 4 to 10 தான் இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்கோட 2 முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. ஸ்புட்னிக் 1, the world's first artificial satellite. இந்த உலகத்தோட முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 1957 அக்டோபர் 4 அப்போ ரஷ்யாவால் முதல்ல லான்ச் செய்யப்பட்டுச்சு. இன்றைக்கி நமக்கு தெரியும் சேட்டலைட் பேஸ்ட் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷனில் சேட்டலைட்ஸ் இன்றைக்கி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதோட டெக்னாலஜி இன்றைக்கி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது ஸ்புட்னிக் 1 மிஷனோட சக்ஸஸ் தான். தென் நெக்ஸ்ட் த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி, உலக விண்வெளி அமைதி உடன்படிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. 1967 அக்டோபர் 10 த ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்பேஸில் ஒரு முக்கியமான உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தினாங்க. அதுபடி உலகத்தோட எந்த நாடும் ஸ்பேஸ் மிஷனோ இல்லைனா ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்கிற பட்சத்தில் அது மொத்த மனித இனத்துக்குமே பயன்படணும். அதே நேரத்தில் ஸ்பேஸ் மிஷன்ஸில் எந்த ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸையுமே தனக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது, எல்லாமே ஹியூமன்ஸோட டெவலப்மெண்ட்ஸ்க்காக தான் இருக்கணும்னு அதில் சொல்லப்பட்டது. அண்ட் 1967 டோட்டலாக 64 கண்ட்ரிஸ் இதில் சைன் பண்ணாங்க. நவ் இப்போ அந்த கவுண்ட் வந்து 117 இருக்குது. ஸோ இந்த 2 முக்கியமான ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸ்னால தான் அக்டோபர் 4 to 10 வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக்காக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தென் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸாக நடந்து நம்ம பல காலம் தாண்டி வந்துட்டோம். அண்ட் ஹியூமன்ஸாக நம்ம இந்த லாங் ஸ்பேஸ் ஜேர்னியில் நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்கோம். எஸ், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது 1969 மூன் லேண்டிங். நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல கால் வச்சு மூணில் நடந்தது. இட்ஸ் an unforgettable மூமெண்ட் இன் ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரி. மூன் லேண்டிங் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஒவ்வொரு பிளானட்ஸுமே நம்ம தனித்தனியாக ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் ஆர்பிட்டர்ஸ்னு அனுப்பி நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது இன்னை வரைக்கும் நமக்கு அதை பற்றினா ரிசர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சோலார் சிஸ்டம்லாம் தாண்டி பார்த்தோம்னா நம்ம கேலக்ஸிஸ், நெபுலே, ஸ்டார்ஸ், எக்ஸோ பிளானட்ஸ் அண்ட் பிளாக் ஹோல்ஸ், இது எல்லாமே மாடர்ன் ஆஸ்ட்ரானமியை திருப்பி போட்ட செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். அண்டு நம்ம ஸ்பேஸ் அண்ட் இட்ஸ் டார்க்னஸ், இது எல்லாமே தான் ஆஸ்ட்ரானமி மேலே நமக்கு எப்பவுமே ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நவ் இட்ஸ் டைம் ஃபார் செலிப்ரேஷன். நீங்கள் இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்கை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? பிகாஸ் நாசா அண்டு இஸ்ரோலாம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஸ்பேஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாம் ஜஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம ஸ்கையை பார்த்து ரசிக்கலாம். அண்ட் நம்ம ஸ்கையில் இருக்க ஸ்டார்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் நாம் அங்கேருந்து தானே வந்தோம். ஐ மீன் வி ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்டார் ஸ்டஃப்.